ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामी नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषातदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிதாக படித்துக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 2 இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 40வது பதம். நேகா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய ராயதே மகதோ பயாத். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். இந்த முயற்சியில் குறைவோ இழப்போ இல்லை. இவ்வழியில் சிறிது முன்னேற்றமும் மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவரை காக்கும். அதாவது கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது அல்லது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, கிருஷ்ணருக்காக செயலாற்றுவது அல்லது கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுவது, இந்த முயற்சி, அதாவது யாராவது பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறாங்க, அந்த பக்தி தொண்டுல ஒரு சிறு முயற்சி, ஒரு சின்னதா ஒரு முயற்சி பண்ணா கூட அதுல எந்த நஷ்டமும் கிடையாது. ஒரு பகவான் கிருஷ்ணருக்காக செயல் பண்றதுல ஒரு சிறு சதமான முயற்சி செய்தா கூட அதுல எந்த நஷ்டமும் ஆகாது. அதனால இந்த முயற்சினால பக்தி தொண்டு செய்யறதுனால நமக்கு எந்த குறைவும் கிடையாது, எந்த இழப்பும் கிடையாது. இதுல ஒரு சின்ன முயற்சி கூட, சிறிது முன்னேற்றம் கூட மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஒருவரை காக்கும் சொல்ற. அப்போ பக்தி தொண்டு அவ்வளவு சக்தி வாய்ந்தது. பக்தி தொண்டுனாலே நம்ம தூய்மை செய்யக்கூடியது, பக்தி தொண்டுனாலே அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஏன்னா நம்ம இந்த பூமியில பிறந்து நாம் ஒவ்வொருவரும் அவரவர் கர்மவினைக்கு ஏற்றாற் போல செயலாற்றிக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன செயல் செய்தோமோ அந்த செயலுக்கான வினை, என் செயல் அதன் வினை, என் செயல் அதன் வினை. நான் ஓரொரு பிறவிதோறும் எந்தெந்த மாதிரி செயல் செய்திருக்கிறனோ அதுக்கு தகுந்த வினைகளை, நாம் கர்ம வினைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். புண்ணிய காரியங்கள் செய்ததுனால மனித பிறவி. இப்போ நம்ம எல்லாரும் மனுஷ பிறவி எடுத்திருக்கிறோம். போன ஜென்மத்துல நிறைய புண்ணியம் செஞ்சதுனால மனித பிறவி. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, துர்லப மானுஷ ஜென்மம். இந்த மனித வாழ்க்கை மிகவும் அரிதானது. அதனால ரொம்ப புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் மனுஷ வாழ்க்கை கிடைக்கும். அப்போ ஒரு கேள்வி வந்துடலாம், சரிங்க சுவாமி, ஒருத்தர் ரொம்ப புண்ணியம் பண்ணாலும் மனுஷ வாழ்க்கையில வந்தோம், அப்புறம் ஏன் கஷ்டப்படுறோம்? சிலர் அழகா இருக்காங்க, சிலர் அழகு இல்லை. சிலர் புத்திசாலியா இருக்காங்க, சிலருக்கு அறிவு இல்லை. சிலர் உயர்ந்த செல்வந்தரா இருக்காங்க, சிலர் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்காங்க, சிலர் நடுத்தர குடும்பத்துல பிறந்திருக்காங்க. உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், இந்த மாதிரி வித்தியாசம்லாம் ஏன்? எதனால் இப்படி நிகழ்கிறது? ஏன் இறைவன் இப்படி படைத்து விட்டார்? இறைவனின் படைப்பில் என்ன குறை? இறைவனின் படைப்பில் ஏன் இந்த குறை? உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், வசதி உள்ளவன், வசதி இல்லாதவன், அழகுள்ளவன், அழகில்லாதவன், அறிவுள்ளவன், அறிவில்லாதவன், ஏன் இந்த பாரபட்சம்? ஏன் இந்த பாகுபாடு? இறைவனின் படைப்பில் எந்த ஒரு தவறும் கிடையாது. இறைவன் மேல எந்த குற்றமும் சொல்லவும் முடியாது. பகவானுடைய படைப்புல எந்த தவறும் கிடையாது. பகவான் மேல எந்த குற்றமும் சுமத்த முடியாது. ஓரொரு ஜீவனுடைய குணத்துக்கேற்றாற் போல் அவன் செயல் செய்தான். அதற்கான வினைகளை அவனே தேடிக்கொள்கிறான், அதற்கான வினைகளை அவனே அனுபவிக்கின்றான். காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் ஜென்ம யோனிஷு. நம்ம அந்த முக்குணத்துல செயல்படுறதுனால அந்த குணத்துக்கு ஏற்றாற் போல எனக்கு உடல் கிடைக்குது. கர்மனா தெய்வநேத்ரேன ஜந்தர் தேகோ உபவத்தி. என்னுடைய கர்மவினைக்கு ஏற்றாற் போல எனக்கு பிறப்பு. அப்போ
நான் மனித உடல் எடுத்திருந்தால் கூட, நான் மனித பிறவி எடுத்தா கூட என் பாவகாரியத்துல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். மனிதனா பிறக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? மனிதனா பிறந்த எல்லாருமே வசதியா வாழ்றாங்களா? எல்லாருமே அழகா அழகா இருக்காங்களா? இல்லையே. அப்ப படைப்பில் குற்றம் அல்ல, படைப்பில் குறை அல்ல, என்னிடமே குற்றங்களும் குறை உள்ளன. என் கர்மவினையே தீர்மானிக்குது. என் கர்மவினைதான் தீர்மானிக்குது நான் யாருக்கு மகனாக பிறக்க வேண்டும், நான் எங்கு பிறக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், நான் யாரின் கருவுக்குள் புகுத்தப்பட வேண்டும், நான் ஒரு பெண்ணின் கருவுக்குள் புகுத்தப்பட வேண்டுமா, ஒரு நாயின் கருவுக்குள் புகுத்தப்பட வேண்டுமா, ஒரு பன்றியின் கருவுக்குள் புகுத்தப்பட வேண்டுமா, அல்லது விருட்சத்தின் மரத்தில் விதையாக இருக்க வேண்டுமா, அல்லது முட்டையில் கருவாக இருக்க வேண்டுமா, கோழி முட்டையில் கருவா இருக்க வேண்டுமா, வாத்து முட்டையில் கருவா இருக்க வேண்டுமா, பாம்பு முட்டையில் கருவா இருக்க வேண்டுமா? இது என் செயல்தான் தீர்மானிக்கின்றது. சில உயிரினங்கள் முட்டையிலிருந்து வருது, சில உயிரினங்கள் விதையிலிருந்து வருது, சில உயிரினங்கள் கருவிலிருந்து வருது. அப்ப இது எதை தீர்மானிக்குது? என்னுடைய கர்ம வினைகள் தான் தீர்மானிக்குது. அப்போ புண்ணியம் செய்யறவங்க அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க, பாவம் செய்யறவங்க அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க. பாவகரமான வாழ்க்கை வாழ்றவங்க அதற்கான பலனை அனுபவிக்கிறாங்க, புண்ணியமான செயல் பண்றவங்க அதற்கான கர்ம வினை அனுபவிக்கிறாங்க. ஆனா யார் ஒருத்தர் கிருஷ்ணருக்காக சிறு முயற்சி செய்யறாரோ, கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகிறாரோ, அவர் பகவானுக்கு பக்தி செய்யறாரோ, அவருக்கு எந்த இழப்பும் கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. ஏகா விக்ரம நாசோஸ்தி ந பிரத்யவாயோ நவித்தியது ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய. மிக சிறு சதமானம் கூட ஆன்மீக முன்னேற்றம் ஒருவரை மிக பயங்கரமான பயத்திலிருந்து ஆபத்திலிருந்து காக்கும். அதனால பக்தி தோன்றினாலே நம்மை பாதுகாக்கக்கூடியது, நமக்கு கிருஷ்ணன் மேல அன்பு தரக்கூடியது, நம்மை பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்திலிருந்து விடுவிக்கக்கூடியது, நம்மை அறியாமலிருந்து விடுவிக்கக்கூடியது, நமக்கு மோட்சம் தரக்கூடியது, நமக்கு மீண்டும் பிறவா நிலை அடையக்கூடியது. அதனால கொஞ்ச காலம் பண்ணா கூட நஷ்டமாகாது. அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் இங்க பிரபுபாத் கொடுத்திருக்காரு. இந்த பொருளுரையில 40ஆம் அத்தியாயத்தின் பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் அஜாமிலன் என்ற ஒரு பக்தனின் சரித்திரத்தை கோட் பண்ணியிருக்கார். அஜாமிலன் பிறப்பால் உயர்ந்த பிராமண குலத்துல பிறந்திருந்தார். யாகங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது, விரதம் இருப்பது, மந்திரபாராயணம் செய்வது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். யாகத்துக்கான விறகுகளை சேகரிக்கிறதுக்காக காட்டுக்கு போறார். அங்க ஒரு விலை மாது ஒரு சூதராணியும் சூதரனும் இணைந்திருப்பதை அஜாமிலன் பார்க்கிறார். உடனே அவர் மனம் கலங்கி விட்டார். என்னடா வாழ்க்கை, ஒரு சூதராணி கூட ஒரு சூதரன் இன்பம் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார், நான் என் வாழ்க்கை இப்படி பூஜை அது இதுன்னு போயிட்டு நான் ஏன் அனுபவிக்க கூடாது? அந்த விலை மாதுவை தேடி சென்று அவள் வீடே கதி என்று ஆகிவிடுகிறார். அந்த விலை மாதுவோடு சேர்ந்து வாழ்வது. அப்புறம் என்னாச்சு? பக்தியை விட்டு விட்டார். ஆரம்பத்துல குறுகிய காலம் பக்தி செஞ்சார், இப்ப பக்தியை விட்டு விலகிட்டார். யாகங்கள் செய்வதில்லை, பூஜைகள் செய்யறதில்ல, எல்லா விதமான ஆன்மீக செயல்களையும் விட்டு விட்டு அந்த விலை மாதுவை கதி என்று ஆகிவிட்டார். அந்த விலை மாதுவை திருமணம் செய்து கொண்டார், வருமானத்துக்கு வழிப்பறி செய்தார், கொலை செய்தார், கொள்ளையடித்தார், எல்லா பாவங்களையும் சேர்த்து எல்லா பாவத்தையும் சேர்த்து மகா பாவி, கொடூரமான பாவியாக வாழ்ந்து வந்தான் அஜாமிலன். ஆனா அவனுக்கு அந்த வயதான காலத்து கூட நாராயணன் என்று ஒரு குழந்தை, தன்னுடைய குழந்தைக்கு நாராயணன் என்று திருநாமம் வைத்தார். சாப்பிடும் போது, நிற்கும் போது, நடக்கும் போது, தூங்கும் போது, நாராயணா இங்க வா, நாராயணா தண்ணி எடுத்துட்டு வா, நாராயணா தலைவாணி எடுத்துட்டு வா, நாராயண செப்பல் எடுத்துட்டு வா, நாராயண இங்க வா தூங்கலாம், நாராயண மடியில உட்காந்துக்கோ, நாராயண மார்பிள் படுத்துக்கோ. இப்படி மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயண தன் மகனை கூப்பிட்டு கொண்டிருந்தார். பகவானை கூப்பிடல, தன் மகனைத்தான் கூப்பிட்டு. ஒரு நாள் அஜாமிலுக்கு மரணமும் சம்பவித்தது. மரணத்தின் படுக்கையில் இருக்கார். அந்த குழந்தை 5 வயது குழந்தை நாராயணன் விளையாடி கொண்டிருந்தது. அந்த வயோதிகத்துல வயதான காலத்து கூட அந்த அஜாமிலனுக்கு 5 வயதுல நாராயணன் என்ற குழந்தை. அப்ப அஜாமிலன் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு நாராயணா நாராயணன் தன் மகனை கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே இந்த ஆத்மா உடலுக்கு பிரிகிறது. அஜாமிலன் கொடூரமான பாவியாக இருந்ததால் யமதூதர் அவர் ஆத்மாவை பிடிக்கிறதுக்காக வந்தது. ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் நரகத்தில் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அஜாமிலனை எண்ணெய் கொப்பரையில போடணும். கும்பிபாகம், அந்த தாமேஸ்வரம், ரௌரவம், மகாரௌரவம், இந்த மாதிரி நரகத்தில் போட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும், தண்டனை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு
யமதூதர்கள் வந்து அஜாமிலன் உடலிலிருந்து ஆன்மாவை பிரித்து எடுக்கிறாங்க. ஆன்மாவை பிடிச்சு எடுக்கிறாங்க. அப்ப அந்த உடல் போகக்கூடிய, உடலை விடக்கூடிய சூழ்நிலை, மரணத்தின் தருவாயில் உடலை விட்டு ஆன்மா பிரியும் பொழுது கடைசியாக ஒரு முறையாவது தன் மகனை காண வேண்டும் என்று அஜாமிலன் அழைக்க, நாராயணா நாராயணா, ஓ நாராயணா அப்படின்னு சொல்ல அந்த உடல் பிரிகின்ற. தன் குழந்தையதான் கூப்பிட்டார். உடனே இங்க விஷ்ணு தூதர்கள் வந்து விட்டார்கள். நிறுத்துங்க நிறுத்துங்க, உங்களுக்கு என்ன துணிச்சல் இருந்தா இந்த ஆன்மாவை கொண்டு போக நீங்க முயற்சி பண்ணுவீங்க. இந்த ஆன்மாவை தொடாதீர்கள், தொட்டால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், மரியாதை என்கிறது சென்று விடுங்கள் என்று இரண்டு மகா புருஷர்கள், சூரியனை போல தேஜஸ், தாமரை போல கண்கள், மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறம், மஞ்சள் நிற பீதாம்பராடை, 4 கரங்கள், சங்கம் சக்கரம் கதை வாள் வச்சிருக்காங்க. தோற்றத்துல விஷ்ணு போல இருக்கிற விஷ்ணு தூதர்கள், தோற்றத்தில் விஷ்ணு போல இருக்கிற விஷ்ணு தூதர்கள் வைகுண்டத்திலிருந்து வந்து விட்டார்கள். யமதூதர்களே, உங்கள் உயிர் மீது ஆசை இருந்தால் ஓடிவிடுங்கள், இங்கிருந்து அஜாமிலனை கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம். யமதூதருக்கு பெருத்த ஆச்சரியம். என்னடா இந்த பாபிகளை, பாபியை பிடிச்சுன்னு போனா இவன் வந்து தடுக்கிறாங்களே, யாரு நீங்க, எங்கிருந்து வர்றீங்க, ஏன் அஜாமிலனை கொண்டு போக அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ விஷ்ணு தூதர் சொல்றாங்க, அஜாமிலன் என் பிரபுவின் நாமத்தை உச்சரித்திருக்கின்றார், நாராயணா என்று சொன்னார். அவரை நீங்க நரகத்துக்கு அழைத்து செல்ல முடியாது, நாங்கள் அவரை வைகுண்டத்துக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது யமதூதருக்கு விஷ்ணு தூதருக்கும். விஷ்ணு தூதர் கேட்கிறாங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நாங்க வந்து யமலோகம், உங்க ராஜா யமராஜா தர்மராஜா, அவர்கிட்ட போய் கேளுங்க தர்மம்னா என்ன. எல்லாம் கான்வர்சேஷன் பண்ணி 2 பேருக்கு உரையாடல் நடந்தது. அஜாமிலன் மரணப்படைக்கல இருந்து பார்த்துட்டு இருக்கார். யமதூதர் பிடிச்சு போக வந்தது, விஷ்ணு தூதர்கள் காப்பாத்தினது. கடைசியில 2 தூதர்களும் அஜாமிலன் விட்டுட்டு போயிட்டாங்க. யமதூதரும் கூட்டிட்டு போகல, விஷ்ணு தூதரும் கூட்டிட்டு போகல. அஜாமிலன் கண்களில் கண்ணீர் வந்து, ஐயகோ நான் பெரும் தவறு செய்து விட்டேன், ஒரு விலை மாதுவின் சங்கத்தில் போய் என் சாதனை எல்லாம் விட்டு விட்டேன், பக்தி செய்வதை விட்டு விட்டேன். ஆனால் அந்த பரந்தாமன் எவ்வளவு கருணை வாய்ந்தவர், அந்த பரமபுருஷோத்தமனான பகவான் நான் சிறிது செய்த பக்தியை மறக்கவில்லை. என்னுடைய ஆரம்ப காலத்துல நான் செஞ்ச சிறிதாக செய்த சேவையை கூட அவர் மறக்கவில்லை. என்னை மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாற்றி விட்டார். அஜாமிலன் மனம் திருந்தினார், மனம் வருந்தினார், அழுதார் அழுதார் அழுதார். பின்பு அவர் ஹரித்துவாரை அடைந்தார். ஹரித்துவார்ல போய் கங்கையில் நீராடி விட்டு கங்கை கரையில் அமர்ந்து கொண்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. எந்த விஷ்ணு தூதர்களை அஜாமிலன் பார்த்தாரோ அதே விஷ்ணு தூதர்கள் அஜாமிலனை வந்து ஆன்மீக லோகத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்ப குறுகிய காலம் ஒரு தூய்மை அடைய வேண்டி இருந்தது. அதனால அன்றைக்கே விஷ்ணு தூதர் அழைச்சிட்டு போகல. அவர் இதயம் கலங்கமா இருந்ததுனால அவரை காப்பாற்றி விட்டு சென்று விட்டார்கள். இப்ப அஜாமிலன் பக்தியில் பக்குவமான உடனே அதே விஷ்ணு தூதர்கள் அவரை வந்து ஆன்மீக லோகத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதனால யாரேனும் சிறு சேவை செய்தாலும் பகவான் அதை பெரிதாக ஏற்றுக்கொள்கிறார். பக்தியில என்னைக்கும் குறைவு நஷ்டம் கிடையாது. இந்த பக்தியில சிறிது முன்னேற்றம் முயற்சி பண்ணா கூட மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து பகவான் நம்மை காப்பாற்றுவார். அஜாமில சரித்திரம் நமக்கு ஒரு அழகான பாடம். இறைவன் நாமத்தை சொல்றவங்க ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். அஜாமிலன் தன் மகனை கூப்பிட்டதே பகவான் என்னை அழைத்தார் என்று எடுத்துக்கொள்கிறார். அப்ப அவரே நினைத்து கொண்டு நாம ஜெபம் பண்றவங்க என்னன்னு சொல்றது? இறைவனின் நாமம் சக்தி வாய்ந்தது. பகவானுக்கு அவர் நாமத்துக்கு எந்த வித்தியாசம் கிடையாது. அதனால பகவான் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு நாம் உடலை விடுவதற்கு தயாராக வேண்டும். தொடர்ந்து பகவானுடைய சேவையில் இருக்க வேண்டும். ஆன்மீக குருவுக்கு சேவை செய்ய வேண்டும், வைணவருக்கு சேவை செய்ய வேண்டும். அந்த சிறு சிறு சேவை கூட நம்மளை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றும். நம்முடைய கர்ம வினையிலிருந்து, நம்ம நரகம் போவதிலிருந்து, என்னுடைய பாவ வினையிலிருந்து எல்லாத்தையும் பகவான் நாமம் நம் பாவத்தை எரிச்சு பசுமாக்கி. அதனால பகவான் நாம ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவருடைய பக்தி தொண்டு ரொம்ப சக்தி வாய்ந்தது. தூய பக்தர்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இதை நாம் பயன்படுத்தி கொண்டால் நாமும் மிக பயங்கரமான ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.